முதல் வாரம் வரும்போது குறைவானது என்ன வந்தா எது போகும்? இப்ப குறையில்லாத மனுஷன் யார்? எப்ப குறை போகும்? ஏதோ ஒரு குறை இருக்கதான் தெரியும். எல்லோரும் குறை. அந்த குறைகள் நீங்குவதற்கு சம்பூரணமான பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகுவதற்கு தேவன் வழி வைத்திருக்கிறார். அதை நாம அறிந்து நாம் அதற்கு நம்ம அர்ப்பணிப்போமானால், செவி கொடுப்போமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அது இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம நிறைந்திருக்கிற காரியங்கள் என்ன? எந்த நிறைவுக்குள் நாம் இருக்கும்போது நம்முடைய குறைவுகள் நீங்கும் என்ற சத்தியத்தை தான் கருதுகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன் அடையாளமானவர். 1 பேதுரு 2:21 பார்த்தீங்கன்னா, இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன பின்வைத்து போனாருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மாதிரியை வச்சுட்டு போனார். என்ன நிலைமைக்காரன் சொல்றான்? 3வது அதிகாரம் 1 வசனத்துல இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிக்க? அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல வந்து பிறந்தார். ஆனா அவர் நிறைவாய் வாழ்ந்தாரு. எப்படி வாழ்ந்தார்? இல்லையா? ஊழியத்துக்கு அனுப்பும் போது கூட சீசர்களை பார்த்தாரு. நான் ஒரு ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துதான் கேட்கிறேன். நிறைவுள்ளவராக அவர் இருந்தார். தன் ஏழ்மையிலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள் தானும் இருந்தாரு. தன் சீசர்களையும் நடத்தினார். இப்போ இவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம பார்க்க போறோம். இந்த பூமியில அவர் 33 வருஷ காலம் வாழ்ந்தாரு. அப்ப இவர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி எல்லா நிலையிலும் ஜெயம் கொண்டாரு, எப்படி மேலான வாழ்க்கையில இருந்து கடைசி அவர் எல்லாம் முடிந்தது என்று தன் ஆவியை கூப்பிட்டு அவர் தேவனை வலது பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 4வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் என்ன பண்ணார்? நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து. நமக்கு தெரியும் வனாந்தரத்திற்கு எதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்தினார் என்று நாம் பார்ப்போமானால், 40 நாட்கள் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். ஒரு சோதனை காலம். இப்ப மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை சொல்ல முடியாததா இருக்கு.
பல நிலைகளில பல காலங்களில பல காரியத்துல நமக்கு வண்ணாந்தரம் தான் இருக்கு. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. யாருமே இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நம்மளை தனித்து விடப்பட்ட ஒரு மரத்தை போலதான் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்ப இந்த நிலை உண்டாகுதுன்னா, பிரச்சனைகள் நமக்குள் வரும்போது, போராட்டங்கள் நம்ம சுருந்து கொள்ளும் போது, எப்பக்கத்திலும் நெருக்கங்களும் இக்கட்டுகளும் நம்ம சுருந்து கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமா வந்தோம், அதை அனுபவிக்க முடியாத நிலைகளில நான் சோதிக்கப்படும் போது என் வாழ்க்கை வண்ணாந்தரமாக தான். வாழ்க்கை இது ஒரு சோதனை. இந்த சோதனையில இயேசு ஜெயித்தாரா தோத்தாரா? உபவாசம் இருக்கும்போது ஒரு சோதனை, உபவாசம் முடிச்சு வந்த பிறகு இயேசுக்கு இல்லையா? சோதனை 3 காரியம் தான். ஒரு மனுஷனுக்கு வர சோதனை 3 காரியம். முதல்ல சாப்பாடு. நம்ம எதிர்த்து தோத்து போவாங்க. விதவிதமா சாப்பிடுறதுல நம்பாலும் ஒண்ணு இல்லையா? பல ரகமா முன்ன வச்சு பார்த்தாதான் சுடவே ஆகும். பாரு, காலையில போனா 2 ரொட்டி துண்டை வச்சுக்கின்னா அதுல 2 பச்சை காய்கறி வச்சுட்டு கொஞ்சம் மிஷின்ல போட்டு ஒரு அழுது அவன் ரோட்ல தின்னு போயிடும். சாப்பாடு நமக்கு என்ன வேணும்? இட்லி வேணும், இட்லி சட்னி வேணும், சட்னில ஒரு தாளிச்சு கொடுக்கணும், சட்னி மொத்தம் போதாது, சாம்பார் வேணும், சாம்பார் இருந்தா அறுவடையா வடகரை வாங்கி வைக்க கூடாதுன்னு என்ன வேணும்? நினைக்கிறேன் 1க்கு 4 ஐட்டம் இருந்தா தான் என்ன பண்ண இல்லையா? நம்ம சாப்பிட்டே கெட்டது, நம்ம தின்னு கெட்டவன். எதுதான் சோதனை? சில பேருக்கு ஜெயிக்கவே முடியாம போனது காரணம் இது ஒரு காரணம். ஏன்னா உலகத்தாலே சொல்றான், உங்க மயக்கம் யாருக்கு இருக்கான்? தொண்டனுக்கு இருக்கான். அவன் நமக்கு இருக்காதா? நிம்மதி சாப்பிடுற ஆள் இல்லையா? சோதனை எங்கதான்? எங்கதான்? 2வது பார்த்தோம்னா நமக்கு கண்களில் நிச்சய ஜீவனத்தின் பெருமகன் 3 நிலையான போராட்டங்கள். இந்த சோதனை இருக்கு. இந்த சோதனையில தான் நிறைய பேர் தோத்து போறாங்க. இப்ப இயேசு இந்த சோதனையில ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரால நிறைந்தவராக இருந்தார். கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை என்ற பல காரியங்கள் இன்னைக்கு சாத்தானால உண்டாக்கப்படுகிற ஒரு சோதனை காலமா இருக்கு. அந்த சோதனை காலத்துல நாம சில நேரத்துல ஜெயிக்கிறோம், பல நேரங்கள்ல விழுந்து 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 ஜெயிச்சுக்கிறோம். ஒண்ணு ஜெயிக்கிறோம், அடுத்த நிமிஷம் தோற்று போறோம், விழுந்து விழுந்து ஏஞ்சி ஏஞ்சி நடக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால நிறைந்தவராக இருந்தார். தானே கவனிங்க, இவர் தேவனுடைய குமாரன் தானே, தேவனால அனுப்பப்பட்டவர் தானே. அனுப்பப்பட்டவரா இல்லையா? அனுப்பப்பட்டவர் தானே. அப்ப இந்த பூமிக்கு வந்தபோது இவருக்கு யாரு துணை அவசியமா இருந்தது? பரிசுத்த ஆவியானுடைய துணை அவருக்கு அவசியமா இருந்தது. ஏன்னா வாழ்க்கை ஒரு போராட்டம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு போராட்டம் தான். யோவான் 16:33 ஏசு சொல்றாரு, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் எதிர்ப்புங்க, நான் உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொன்னேன். உலகத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? உபத்திரம் தான். நீ சோத்து போறீங்க, என்ன செய்தாலும் நமக்கு நல்ல பேர் வருவது, என்ன செய்யலாம் நமக்கு கெட்டதுதான் வருது. எது போராட்டம்? இதுதான் சோதனை. கெட்டது வருது, நான் நல்லது செய்யலாம், கெட்டது வருது. இது யாருக்குமே நல்லது செய்ய மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்ததுன்னா தோற்று போயிட்டோம். ஏன்னா நற்கிரியைகளை செய்வதற்காக தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று
எபேசியர் 2:10 சொல்லும்போது அப்ப தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு அறிக்கை என் வாயிலிருந்து வருமானால் அது ஏன் வந்ததுன்னா சாத்தான் வைத்த சோதனையில நான் சிக்கிக்கினேன், அதுல நான் தோல்வி போயிட்டேன், நான் அதை விழுந்து போனேன் என்பதற்கு அடையாளம் தான் அந்த சோதனை நான் ஜெயித்தேன்னா சோதனை என்பதற்கு அடையாளம். நம்ம சங்கீத தியானத்துல பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை நம்புகையில உடைமையிடப்பட்டு அன்னைக்கு சுத்திகரிக்கிறது சொத்த சொற்கூர்வமான வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு புள்ளி கூட மாறாது. தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லவனாக இருந்தும் கூட சில பிரச்சனைகள், சில சோதனைகள், சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம சுயரூபத்தை வெளிப்படுத்தி காணும். பொதுவா நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்களை போலதான் காணப்படணும். நம்மளை போல ஆவிக்குரிய நிலைகளில யாருமே இல்லைன்ற போலத்தான் தெரியும். நம்ம பாடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரலோகமே இறங்குற மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம வரி 22 அதிகாரத்துல அலங்கரிக்கப்பட்ட மனவழியா பரலோகத்திற்கு எடுத்து இறங்கின மாதிரி தான் நம்ம பாட்டை எல்லாம் இறங்கும். ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை, என்ன இல்லை. எப்ப ஒரு மனுஷனான தேவன் அறிகிறாருன்னா சோதனைதான். சோதனை தான் ஒரு மனுஷனை யார் இருந்து காட்டும். சோதனை இல்லைன்னா எல்லாமே நல்லவங்க. எல்லாருக்கும் அலேலுயா சத்தம் ரொம்ப தாராளமா வந்துடும், ஸ்தோத்திரம் அதிகமா பேசுவாங்க. ஆனா பிரச்சனையும் நெருக்கமும் நஷ்டங்களும் இழப்புகளும் பல விதமான வியாதிகள் தாக்கும் போது பல நிலைகளில நிக்கட்டுகள் நெருக்கங்கள் வந்து நம்மளை அப்படியே தனியார் மனந்தரத்துல விட்டா மாதிரி அது போல சூழ்நிலைகள் வந்தாங்க. வாயில தோத்திரம் வர நினைக்கிறீங்க, அலேலுயா வர எப்ப வர எப்ப வர ஏன் வரல? நான் நினைச்ச மாதிரி எல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணல. கேட்டது கொடுத்தா நல்லவர் சொல்லுவோம், கேட்டது கிடைக்கலன்னா எனக்கு யார் என்ன? இப்ப நம்முடைய அன்பு உத்தமமானது தானே, உண்மையானது தானே, தேவன் எங்க சேர்த்து வைக்கிற அன்பு நம்பும், எல்லா பிரச்சனையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் சந்தேகப்படாது. இப்ப தேவனை சந்தேகப்பட வச்ச காரியம் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறார், எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிக்கிறார், மேற்கொள்ள முடியாமல் கலந்து போனதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரால நிறைந்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லாததுதான் காரணம். என்ன வேணும்? உபத்திரவங்கள் வேணும்னு சொன்னார். இயேசு வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீடர்களுக்கு துணையா நின்றார். இப்ப அவர் போகும்போது சொன்னாரு, என்ன போலவே ஒருத்தரை நான் அனுப்ப போறேன், அவர் உலகம் முடிகிற வரையும் உங்க கூட தான் இருப்பாரு, அவர் உனக்கு துணை நிற்பாரு, உனக்கு ஆறுதலா இருப்பாரு, உன்னை தேற்றுவாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு நினைப்பூட்டுவாரு என்று சொல்லி இவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு நீங்க சொன்ன. எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவராக நாம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம்? இருக்கிறோமா? கவனிச்சு பாருங்க. சீஷர்கள் சொல்லும்போது சொன்னாரு, எருசலேமை விட்டு போகாதீங்க, பிதாவினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் நீங்க எருசலேம்ல இருங்க. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க ஊழியருக்கு பாதையில அவங்க பிரிந்து போனாங்க இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இயேசுவோடு கூட இருந்த அவங்க போகும்போது அவர் ஆசீர்வதிக்கிற ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்ட பிறகு கூட நீ யார் மன்னிக்கிறீங்களோ அவங்களை மன்னிக்கிறேன், நீ யார் ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன பிறகு கூட கடைசியா சொல்லும்போது சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற வரையிலும் போராடி. ஏன்னா அப்போஸ்தல 1:8 பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம சாட்சியா நிற்க வைக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருக்கீங்க. இப்போ யார் சாட்சி? இப்ப நாம சாட்சி தான். எத்தனை காரியத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கு? நம்ம சாட்சி நம்ம வீட்டுல தான். நம்ம சாட்சி எப்படி இருக்கிற அந்த லெபனிலே? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடி போடப்பட்டாங்க சிஷ்யர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவங்க சிறைச்சாலையில போடப்பட்டாங்க, அடிபட்டாங்க, உதப்பட்டாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லவே கூடாது என்று பயமுறுத்தி அனுப்பினா கூட அவங்க சொல்றாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க இல்லையா, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் அவசியம் என்று சொல்லி அவங்க தேவனுக்காக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்ததன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராக. அப்போஸ்தலர் 2:4 அதை நீங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததுமே வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து தேவன் கொடுத்த பாஷைகளின்படி அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தா எத்தனை பேர் பாஷைகள்ல பேசுறீங்க? எத்தனை பேருக்கு இந்த பாஷை இருக்கு? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்நிய பாஷைகள் இருக்கு? அந்நிய பாஷைகள் சொல்றாரு, இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய இளைப்பாறுதல் இதுதான். பரியாச உதவிகளினாலே நான் அவர்களோடு பேசுறேன்னு சொன்னேன். எது இளைப்பாறுதல்? நீ ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது உன் கருத்து பயனற்றதாக இருக்கும். ஆவியானுடைய சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த ஆவியானவர் நமக்கு துணையாளர், நம்மை தேற்றக்கூடியவர், நம்மளை வழிநடத்தக்கூடியவர், நம்மளை எல்லா நிலையிலையும் நமக்கு தகப்பனாக இன்னைக்கு இருந்து நடத்தக்கூடியவர். ரோமர் 8:14 பாத்தீங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி. யார் நடத்தணும்? இன்னைக்கு நம்மளை நடத்திக்க முடியாது என்று சொல்லி எரேமியா 10:23 நம்ம பார்க்கிறோம். எரேமியா 10:23 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறது அல்ல, நம்மை நடத்துவது மனுஷனால ஆகிறது அல்ல என்றும் என்ன நடத்திக்க யாரும் முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன நடத்திக்க என்னால முடியாது? அப்ப யார் நடத்துறது? ஒண்ணு மனுஷங்க ஆவி உள்ள நான், ஏன்னா மனுஷங்க ஆவி நடத்தணும். ரெண்டாவது, இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான், அவன் எதிரியா இருக்கிறான், சாத்தானா இருக்கான், சாத்தானுடைய ஆவி என்ன நடத்தணும். மூணாவது, என்னை நேசிக்கிற தேவனுடைய ஆவி என்ன நடத்தணும். இப்ப என்ன நடத்திக்க என்னால முடியாது என்று நான் சொல்வேன். நான் ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று சாத்தானுடைய ஆவி. என்னை எந்த ஆவி நடத்தும்? எந்த ஆவி நடத்தும்? சாத்தானுடைய ஆவி தேவனுக்கு எதிரடையா தான் உன்னை நடத்தும். உலகத்தோடு கூட உலகமா தான் உன்னை நடத்தும். உலகம் ஒரு நாள் ஒழுங்கு போகும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு நாள் மறைந்து போக போகுது. இந்த உலகத்துல நம்ம சம்பாதித்து வச்சு இருக்க எதுவுமே நிறைய நிற்க போறது கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நம்ம வாழ்க்கை கடந்து போகும்போது
ஊசியை கூட நம்மளால கொண்டு போக முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியாது. ரைட்டா? அப்படியே நம்ம சேர்த்து வச்சாலும் அனுபவிக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்க நமக்கு தெரியாது. இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வேலை கூட சரியா சாப்பிடாம சேர்த்து வச்சு யாருக்கு சேர்த்து வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா யாரு? ஒண்ணு புள்ள இருந்தா மருமகள் அனுபவிக்கணும், மகள் இருந்தா மருமகள் அனுபவிக்கணும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? பிள்ளையா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப நீ சேர்த்து வச்சத பல மடங்கு பெருக்கி தருவாங்க, இருக்கிறத அழிப்பாங்க, யாருக்கும் தெரியும். யாருக்கா தெரியாது. இது நிலையில்லாது. இது அப்ப பரலோகத்துல சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்க ஆவியானவர் சொல்றாரு. ஏன்னா நித்திய காலமா அதை வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா நம்ம பரலோகத்துல வச்சிருக்கிறது. பரலோகத்துல நித்திய காலமா வாழ்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீ சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறாரு. இவர் நம்மளை நன்மையான வழிகள் நடத்துறது இல்லையா? சங்கீதம் 143:10 பார்த்தீங்கன்னா உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள். இதே என்னுடைய தேவன். உங்களுடைய நல்ல ஆவி செம்மையான வழியில நடத்துவார். யார் நடத்தணும்? யார் நடத்தணும்? அடுத்து நடத்தணும். ஏற்கையா 45:2 நான் உனக்கு முன்னே போய் செவ்வையாக்குவேன். அப்ப ஏற்கனவே போனலான பாதைகள் தான் நமக்கு முன்னே இருக்குது. ஏன்னா நம்ம எந்த வழியில தான் போனோம். நீங்க அழகா நீங்க அதை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 1-3 நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம யாரா இருந்த காலத்துல என்பது சொல்லப்பட்டது. 1-3 வசனம் வரும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த நம்ம யாரா இருந்தோம்? செத்த நிலையில வாழ்ந்தோம், நாரி கடந்தோம், நாசமான நிலையில வாழ்ந்தோம். செத்து கிடந்த உன்னை வீட்டுக்கார் அவைகள் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறது ஆகாயத்துக்கு அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து விவாதத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாகவே இருக்கும். நம்ம யாரா? அப்ப கோபாக்கியின் பிள்ளைகளாக இருக்கிறதற்கு நமக்கு நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரு நடத்துறது? ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தானுடைய ஆகாயம். எப்படி நடத்துச்சு? உலகத்திற்கு ஏற்றபடி, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை. எதெல்லாம் மனசு விரும்பிச்சு அதை நாம தடைப்படாம செய்யறதுக்கு வெக்கப்படாம இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் செய்யணும். யாரை கொடுத்த நமக்கு கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த போது இயேசு சொன்னவைகளை எல்லாம் நினைவுறுத்தி நம்மள அந்த கோணலான பாதைகள் இருந்து தேவன் செம்மையான வழிகளிலே நடத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இங்கே நடத்துகிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு நிச்சயமா வேணும். நமக்கு என்ன வேணும்? நிச்சயமா வேணும். இங்க இயேசு சொல்லும் போது இங்க கவனிச்சு பாருங்க, இன்னொரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா
6:5 அப்போஸ்தலர். யோசேப்பு சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. ம். அப்பொழுது விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் ம். பிலிப்பையும் பிரகோரையும் இக்கோனரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்தாரான ஐந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் சேர்ந்து கொண்டு பாத்து. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ம். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ம். தேவ வசனம் விருத்தி அடைந்து ம். சீஷருடைய தொகை எருசு மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்னைக்கு வந்து விசாரிப்பு வேலைக்கு கூட ஜெபம் பண்ணி யாரால நிரப்பப்பட்டவரை தெரிந்து கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால தெரிந்து கொண்டாங்க. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட ஜனங்கள் ஊழியத்தை இருந்ததுனால அன்னைக்கு ஜனங்களை விசாரிக்கிற காரியத்துல கூட பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவங்க இருந்ததுனால வசனம் விருத்தி அடைந்தது, சபைகள் விருத்தி. ஒரு பெருத்த ஆசீர்வாதம் வந்தது. இதே அப்போஸ்தலர் 7:55 பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனா வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டார். நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். இயேசுவை அறிவித்தது நிமித்தம் இயேசுவின் நாமத்தாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவனாகிய இவன் அன்னைக்கு இருந்த பரிசேயரும் சதிசேயரும் குற்றப்படுத்தி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான் என்று குற்றச்சாட்டுகளை உண்டு பண்ணி இவனை கொலை செய்ய நினைத்த போது இவன் நீதிமன்றத்துல நின்று தேவனுக்கு சாட்சி கொடுத்த அந்த காலகட்டத்துல நல்லா கவனிக்க. எல்லாரும் கல்ல கையில வச்சுக்கிறாங்க. யார் அடிச்சு கொள்றதுக்கு கவனிங்க. கொஞ்சம் சிந்திங்க. மரண பயம் தலை தூக்க வேண்டிய ஒரு நேரம், பயம் பதற வைக்க வேண்டிய நேரம். இப்போ இவன் பரலோகம் திறந்திருக்கிறதையும் வானங்கள் திறக்கப்பட்டு பரலோக காட்சிகளை பார்க்கக்கூடியவனாக இவன் இருந்தான். ஏன்னா இவன் மதிக்க போவதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் இவனுடைய கண்களை திறந்தார். வானம் திறக்கப்பட்டுச்சு. பரலோகத்துல பிதாவின் வலது பாசத்துல ஏற்று நிற்கிறத கண்டான். இப்போ அவனுக்கு மரண பயங்கள் நீங்கி போச்சு. முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொண்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தான். ஏன் ஒப்பு கொடுத்தானா? அவன் ஒப்பு கொடுத்த பிறகுதான் அவன் மேல கல்வி பட்டது என்று சொல்லி வேணும் வசனம் சொல்லி மரண பயங்கள் நீங்க இன்னைக்கு தனக்கு வரப்போகிற மரணத்தையும் பெருசா நினைக்காம அவன் கண்கள் தேவ தரிசனங்களை காணக்கூடிய கண்களா இருந்ததற்கு காரணம் அவன் பரிசுத்த ஆவியானவராக நிறைந்தவனாக இருந்தான். விசுவாசத்திலே வல்லவனாக அவன் இருந்தான். அப்படி இருந்ததுனாலதான் மரண பயப்பட்டு அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லும் போது அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுத்தித்திருந்தார். இப்ப இயேசுவின் ஊழியத்துல நன்மையும் விடுதலையும் ஊழியங்களும் எப்படி நடந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் தேவகுமார் நான் வந்ததுனாலயா? நன்மை செய்யக்கூடிய ஆசையை உருவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க.
இவங்க விடுதலை ஆக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசைகள் கட்டாயம் தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் பிசாசுகளை தொடர்த்த முடியாது. நீங்க உங்களுக்கு சுத்திரமா இருக்கிற ஏராளமான ஜனங்களை நீங்க பார்த்தா ஏதாவது பிரச்சனை சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன தீர்வை சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தீர்வு சொல்றதுக்கு வார்த்தையே வாங்க. அவங்களை பார்க்கிறோம், பரிதாபப்படுறோம். அவங்க யாரிடத்துலயாவது கொண்டு போய் சுகமாக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா சுகமாக்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அதை செய்யணும். ஏன்னா ஒவ்வொருவருக்காகவும் இயேசு பரிசுத்த ஆவியானவரை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். அப்ப பரிசுத்த ஆவியினால எந்த அளவுக்கு நிரப்பக்கூடிய அளவுக்கு பாத்திரம் நிரம்பி வெளியிடும், அந்த அளவுக்கு விடுதலை ஊழியத்தை உங்களால் நிச்சயமா செய்ய முடியும். உங்களால மற்ற ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு நம்ம சுய பலத்தினால அல்ல, தேவ பலத்தினாலதான் செய்ய முடியும். தேவகுமாரன் தேவனால் அனுப்பப்பட்டவர். கிறிஸ்து என்றால அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்றால எதுக்கு அனுப்பப்பட்டார்? ரட்சகராக இருப்பதற்கு அவர் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அனுப்பப்பட்டவர் தன்னுடைய எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து மீண்டும் பிதாவிடத்தில் போகிறதற்கு இந்த வாழ்ந்த காலத்துல அவருக்கு துணை பரிசுத்த ஆவியானவர். கூட இந்த சீஷர்கள் எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப துணையா இல்லை. நமக்கு நல்லா தெரியும், கெத்செமனேல ஜெபிக்க போறாரு. சீஷர்கள் 12 பேரு, 12 பேர்ல 3 பேரை தனியா பிரிக்கிறாரு. இவங்க கூட வந்து இருக்க ஜெபிக்க சொல்றாரு. மரணத்துக்கு ஏதுவா நான் துக்கம் இருக்கு, எனக்காக கவர்மெண்ட் சொல்றாரு. இவங்க தூங்குறாங்க. திருப்பி ஜெபம் பண்ணிட்டு வராது, திருப்பி தூங்குறேன். திருப்பி ஜெபம் பண்ணிட்டு வர தூங்குறாங்க. 1 மணி நேரம் என் கூட விழிக்க கூடாதான்னு கேட்கிறேன். 1 மணி நேரம் கூட துணையா இருந்து உதவியா இருக்கிறதுக்கு சீஷர்களாக முடியல. அவர் தேவ கடத்துல ஜெபம் பண்ணதுனால தேவ தூதன் இறங்கியவங்க அந்த மரணத்திற்கு சந்திப்பதற்கு பலனை கொடுத்தாங்க வேத வசனம் சொல்லுங்க. இன்னைக்கு நாம எந்த பலவீனத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த காரியங்களை ஜெயித்து ஜெயம் கொள்வதற்கு நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரியத்தை பவுல் சொல்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான நெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஆவியினால் நிறைந்து மதுவான வெளி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று எழுதப்பட்டது. மதுவான வெளி கொள்ளுகிறவனுக்கும் பரிசுத்த ஆவியானவனாக நிறைந்தவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஏன் அவங்க எத்தனை நீங்க நினைக்கிற? நமக்கு எல்லாம் பார்க்கிற ஜனம் தான் மதுபானத்துல நிறைஞ்சு இருக்கிற ஜனங்க இல்லையா? நம்மளை சுத்தி நிறைய ஜனம் யார் தான் இருக்கிறாங்க? மதுபானத்திலே இருக்கிற ஜனம் தான். இவனை குறித்து நமக்கு தெரியும். இவனை குறித்து நான் உடனே நானே அதுல இருந்து வந்தேன். போதும் என்று நான் நினைச்ச நாளே கிடையாது. நிதானம் தெரியாம போகிற வரையும் குடிச்ச ஆறு நிதானம் தெரிஞ்ச பிறகு புத்தி தெளிவடைந்த பிறகு திருப்பியும் முதல்ல போய் சாப்பிட வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடையாது, இந்த மதுபான கடை தான். எங்கெல்லாம் போவாங்க? கொஞ்சம் போதை குறைஞ்சிட்டான், கொஞ்சம் போதை இறங்கிட்டா எங்க போவாங்க?
இப்ப எவ்வளவு வார்த்தைகளை நம்ம பேசணும், எந்த அளவுக்கு இந்த எனர்ஜி குறையுது, ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள குறையுது இல்லையா? இந்த ஆவியானவரை பலப்படுத்திக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு கூடி ஞான பாட்டுக்கு, இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு தேவ வசனத்தினால உண்டாகிற தேவ அனல், இதுல எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்திக் கொள்வதும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானுக்கு இருக்கிற அந்த காரியம் கூட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இல்லை என்பதுதான் உண்மையான காரியம். இவரு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சகல 4:6 சொல்லும்போது சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எல்லாம் என்னுடைய ஆவியினால ஆகும் சொல்லும் போது, இப்ப என்னால முடியாது, எல்லாம் அவரால் முடியும்னா, அவரை எல்லாமே ஒண்ணும் நடக்காதுன்னு சொன்னா அவரை பெற்றுக் கொள்வதற்கு அவருக்குள்ள நிரம்பி இருக்கிறதுக்கு நான் எடுத்த பிரயாணம் என் முயற்சி தான். இப்ப எவ்வளவு நேரம் அவருக்கு நான் கொடுக்கிறேன், எவ்வளவு நேரம் அவருக்கு நான் மகிழ்கிறேன், எந்த அளவுக்கு அவருக்கு எனக்கு இருக்கிற உடம்புல நான் பறந்து இருக்கிறேன். இந்த நிலையில இருப்பீங்களானா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அதிகமா உனக்குள்ள இருக்குமான வாழ்க்கையில் குறைவுகள் என்பதை கர்த்தர் மாற்றி போடுவார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. ஒரு காரியத்தை சாமி ஜபத்துல ஒரு புத்தகத்தில் எழுதி படித்தேன். ஒரு சகோதரி பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அவங்க நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. ஒரு நாள் அவங்க சபைக்கு அவங்க போறாங்க. அது வேத பாடம் நடத்திருக்கிறார். சாயங்காலம் 7 மணிக்கு அவங்க போறாங்க. போகும்போது வீட்டை கூட்டிக்கின்னு அவங்க ஆண்டவரோட கிளம்பிங்க. போகும்போது அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்ன வரும்போது ஒரு பாரம் இந்த சகோதரிய இருதயத்தை பாதிச்சு. இவங்க யோசனை பண்ணாங்க, நல்ல நிலையில தானே நம்ம புறப்பட்டு வந்தோம், எல்லா காரியங்களும் நம்ம பார்த்து தானே வந்தோம், எதனால நமக்கு இந்த பாரம் வந்ததுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லி அவங்க நடக்கிற வழியில ஒரு சந்தில போரமான ஒரு இடத்துல போய் காலியா இருந்துச்சு. அந்த இடம், அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசியிருந்தாங்க. அந்த அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபம் பண்ண பிறகு ஒரு இருதயத்துல சமாதானம் வந்த பிறகு அந்த இடத்தை விட்டு எடுத்து சபைக்கு போறான்னு பாத்தீங்கன்னா பாதி கூடுக முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். இனி அங்க போய் இந்த போறதை விட முடியிற நிலை வந்துடும். அவங்க திரும்பி தன் வீட்டுக்கு வரும்போது பக்கத்துல வீட்டுல இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. 4 திருடர்கள் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. 4 திருடர்கள் அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ளதான் வெளியே ஓடிட்டாங்க. அவங்க குடிக்கிறதுக்கு பயங்கரமா இருந்தது. அவங்க நிறைய ஆயுதங்கள், உங்க வீட்டுக்குள்ள என்ன பொருள் காணாம போட்டு பாரு என்று சொல்லி பார்க்கும்போது அந்த அம்மா உள்ள போனாங்க. வெளியே பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பொருளும் காணாம போல, எல்லா பொருளும் இருந்தது. என்ன நடந்திருக்கும்? லோத்து வாழ்க்கையில செய்தார் மாதிரி இந்த திருடர்களுக்கு புத்தி மயக்கத்தை உண்டு பண்ணி எந்த பொருளுக்கும் நீங்க எடுக்க முடியாதபடிக்கு ஒரு கூட்டாட்டத்தை தேவன் உண்டு பண்ணி இவங்க என்ன பண்ணார்? கடுமால வச்சாரு. அந்த ஜபம் முடிக்கும் போது பயத்தை அந்த திருடர்களுக்கு உண்டு பண்ணி இனி வீட்டு ஓரங்க வந்துருவாங்க நேரம் ஆயிடுச்சு என்ற பயத்துல அவங்க எந்த பொருளும் எடுக்காம ஓட முடியாத ஒரு அழுத்தம். ஏன்னா என்ன நடக்க போறது நமக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்பது தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் கொடுத்த வழி நடத்துதல், தேவன் கொடுத்த அந்த அழுத்தம், தேவ சமூகத்துல இருக்கிற அந்த உறவு, அந்த குடும்பத்துல எந்த நஷ்டங்களும் இழப்புகளும் இல்லாம என்னை காத்தாரு என்று சொல்லி ஒரு சாட்சி எழுதி. அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்? எத்தனையோ இடங்களுக்கு போறோம், வேலைகளுக்கு போறோம், எவ்வளவு நேரங்கள் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போறோம். பரிசுத்த ஆவியானுடைய துணையில ஒப்பு கொடுத்துட்டு போங்க. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள் உங்க குடும்பத்துல எல்லாரும் இருங்க. இவன் நிறைவா இவங்க வாழ்க்கையில இருப்பாளான இந்த வாழ்க்கையில
குறை ஒன்றும் இருக்காது என்று சொல்லி இந்த நிறைவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தரோட தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நான் பேசுறேன். வாங்க கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஒரு மைக்கு போதும், சத்தம் அதிகமா இருக்கு. Hallelujah.
உற்சாகமாய் கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே உற்சாகமாய் கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைகளின் கணவனின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவங்களுடைய வருமானங்களை அதிகப்படுத்தும், நஷ்டங்கள் இழப்புகள் இல்லாதபடிக்கு குடும்பத்தை வேலையடைத்து காப்பிக்கும். உடைய ஆசீர்வாதத்தினால இந்த அடியாவின் மீது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்ற ஜபத்தை கேட்டு தாவீதை ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆயத்தப்படுங்க, ஜெபிக்க போகிறோம். அதிகமாக நேசிக்கிறேன் சந்தி நேரத்தை கடத்துல கொடுக்கிறேன். என்னை புதிக்கிறவன் என்னாலே படைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்கும் செயல்படுத்தும்படியாக ஒவ்வொரு அவர்களும் உயிர்ப்பிக்கப்படும்படியாக உடைய ரத்தத்தினால் இந்த சரீரத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் நடத்தி நடத்தும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த செப்பை செல்வத்தாகட்டும் வழிநடத்தி ஆசீர்வதி எல்லாருக்கும் ஏற்று திருத்த எனக்கு நான்கு இருக்கிறது. 23, 24, 25 நான் ஒரு இடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்சி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிரிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜன பானம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். இயேசு முதல் தீர்க்க தரிசனம் வந்தாரு. எதற்காக வந்தாரு அந்த காரியத்தை எல்லாம் முடித்து திருப்பி விழாவில் கடந்து போனார். இரண்டாவது முறை வரப்போறாரு ரட்சகராக அல்ல, தமன் காத்திருக்கிற ஜனங்களை தன்னோடு கொண்டு போக வரப்போகிறார். அவர் எங்க இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரோடு இருக்கும்படியாக அவர் கொண்டு போக வரப்போகிறார். அப்போ இந்த சரீரம் என்ற அப்பம் பிற்கப்படுகிற திராட்சை ரத்தம் என்ற ரத்தத்தின் அடையாளம் கொடுக்கப்படுவதற்கும் காரணம் இருக்கு. ஏன் இந்த சரீரம் பிற்கப்பட்டது, ஏன் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது என்று பார்த்தா நம்முடைய பாவங்களுக்காகத்தான், நம்முடைய மீறுதலுக்காகத்தான், நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான். பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். நம்மளை ரட்சிப்பதற்காகத்தான், தேவ நீதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காகத்தான் அவர் பாவம் சுமத்தப்பட்டார். நம் ஒவ்வொருக்காகவும் திரையமாக அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. இதை நினைவு கூறுகிறோம். ஏன்னா அவர் வரப்போகிற இரண்டாவது முறை பாவம் இல்லாதவராக வரப்போகிற அவர் பாவம் இல்லாத தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக வரப்போகிறார். இப்ப அவர் வரப்போகிறார் என்பதை அடையாளம் தான் இந்த பண்டிகை. இப்ப வரப்போகிறார் என்ற அடையாளத்தை இங்கே நாம கைக்கொள்ளக்கூடிய நிலைகளில இப்ப அது வரும்போது பாவம் மற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அன்றாட தினம் நமக்குள்ள பாவம் தெரியாத மனுஷன் இல்லையே என்று வேதம் சொன்னாலும் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இப்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் வார்த்தையினால பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். பந்தியிலே தகுதியுள்ளவர்களாக மாறுவோம். இந்த பந்தி நிமித்தம் வியாதிகள் நீங்கவும், மரண கண்ணிகள் தெரிந்து கொள்ளவும், நீடித்து அவரோடு வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் கொஞ்ச நேரம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால் கழிப்பது உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நிமிஷம் உங்களுக்கு நீங்கள் முற்றிலுமாக சகல பாவங்களை நீங்கள் சுத்திகரிக்கிறோம் என்ற வார்த்தையின்படி இந்த பள்ளியில நாங்கள் தகுதி பண்ண எங்களுக்கு இந்த பள்ளியில கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எங்களை எங்களை வார்த்தை பள்ளி இந்த சட்டைகள் நாமத்தால் ஜெபிக்கிற நல்லது. ஆமென். அல்லேலூயா. இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமாகிய இந்த அப்பத்திற்காக யாராவது சுருக்கமாக பிடிக்கப்பட போவது தெரியும். இந்த சரீரத்துக்காக அப்பம் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இது என் ரத்தத்தினால் எனக்கு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவுகூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்திற்காக யாரை சுருக்கமாக கவனிச்சு ஆண்டவரை நீங்க தகுதிப்படுத்த ஆண்டவர் அப்பா, எங்களுடைய குற்றங்கள் ஆண்டவரை, எங்களுடைய குறைகள் ஆண்டவரை, எங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவரை அப்பா, எங்களுடைய எல்லாருடைய புதியலும் ஆண்டவரை கர்த்தர் தாமே மன்னித்து தகப்பனை தயவாய் மேல் ஆண்டவர் துணையாய் ஆண்டவர் அப்பா, இந்த ஆண்டவரை இந்த ரசத்தில் ஆண்டவரை இந்த அப்பத்தை சாப்பிட கர்த்தர் தகுதிப்படுத்தும் ஆண்டவர் அப்பா, எங்களை கஷ்டப்படுத்த அப்பா, தள்ளி உள்ள காரணங்கள் கஷ்டத்தை காணப்படுத்தும் அப்பா, உங்க போலவே ஆண்டவரை ஒரு பரிசுத்த உங்க போல ஒரு ஆண்டவர், உங்க போலவே ஆண்டவரை ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை தேவன் தருவீங்க. எல்லா வியாதி தலைமைகள் கட்டத்தாமல் எது செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகுதிப்படுத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தகுதிப்படுத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரை சகல பாவங்களை சுத்திகரிக்கும்படி சொல்லப்பட்ட தகப்பனை ஆண்டவரை தேவனை சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனை கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாத தகப்பனை அப்பா குடும்பங்கள் ஆண்டவரை போதவர் குடும்ப கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனை அப்பா நீங்கள் அவங்களுக்கு தகப்பனை ஆண்டவரை சுத்திகரித்து ஆண்டவரை தகப்பனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற மனமிரங்கும் நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும்
மனமிரக்கும் உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கிப் போனேன் உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கிப் போனேன் உம் வல்லமை இழந்தேன் ஐயா உம் வல்லமை இழந்தேன் ஐயா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் முள்ளு முடி தாங்கி ஐயா காயப்பட்டேன் முள்ளு முடி தாங்கி ஐயா காயப்பட்டு நீர் எனக்காக பலியானி நீர் எனக்காக பலியானி என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன் உம்மை நினையாத தூரம் போனேன் உம்மை நினையாத தூரம் போனேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கிப் போனேன் உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கிப் போனேன் உம் வல்லமை இழந்தேன் ஐயா உம் வல்லமை இழந்தேன்
மேல் மனமிரங்கும். எல்லாருக்கும் அமிர்த சகல கரைகளும் இருக்கு. எல்லாரும் சோத்திரம் புத்தி சோத்திரம் மணி சாப்பிட்டு நேரோடு சோத்திரம் நம்மை அதிகமாக நேசிக்கிறது நல்ல சகோதரங்களை தாழ்த்துகிறோம். இந்த கிருபை மேலானது தயப்பிடி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மேலும் தண்ணீர் நம்முடைய சரீரமாகிய அப்பத்துக்கு ரத்தமாகிய ரத்தத்துக்கு நன்றி ஆண்டது. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்குவதாக, எல்லா உபாதைகள் நீங்குவதாக, கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் பெறுவதாக, உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே பரிசுத்த ஆவியான பலத்த கிரியைகள் செய்கிறார்கள். இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவனை நினைவு கூறுகிற நாங்கள் என்றும் நமக்கு நிறைந்திருக்கிறார்கள். வழிநடத்தி ஆசீர்வதி எழுப்பித்திருத்த நேற்ற நாமத்தில் நடத்தலாம். நாட்டுமாகிய நம்முடைய கர்த்தராக தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற குடும்பங்களோடும் என்றும் நீடித்து நிலைத்திருக்கிறார். உன்னதத்தில் ஆசீர்வதிப்பாராக.